தயவு செய்து உங்களில் வீடுகளில் சமைக்கக்கூடிய சாப்பாடுகளில் ஒரு பார்சலையாவது கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு ஒப்படையுங்கள். ஆளுக்கு ஒரு பார்சல் கொண்டு வந்தால் இந்த பள்ளிவாசலில் 2000 பார்சல்கள் சேரும் சகோதரர்களே. 2000 பார்சல்களையும் ஏழைகளுக்கு கொடுத்தால் எவ்வளவு துவா கிடைக்கும் சகோதரர்களே. நம்மட வீடு தாளல்ல, நம்மட வீட்டை வெள்ளம் வரல, நாம கஷ்டத்தில இல்ல. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கஷ்டத்தில் வைத்திருக்கிறான். கஷ்டத்தில் இருக்கவர்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு கஷ்டம் வராமல் பாதுகாப்பான் சகோதரர்களே. எனவே சதக்காவுடைய நேரம் இது, நன்மைகளை கொள்ளையடிக்கும் நேரம் இது. சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள். என்ன உதவி ஏழுமோ செய்யுங்கள். அல்லாஹ் தந்த பணம் நாம வரப்போக்களை யாரும் கொண்டு வரல சகோதரர்களே. உடுக்க உடை இல்லாமல் வந்தோம், அல்லாஹ் உடை தந்தான், உணவு தந்தான், செல்வந்தர்களாக மாத்தி இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏழைகளுக்கு நாளைய தினம் உதவி செய்யுங்கள். கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் பாருங்கள். இன்னும் ஒரு முறைப்பாடு வந்திருக்கிறது. சிலர் வெள்ளம் பார்க்க போறாங்க. வெள்ளம் பார்க்க போறது பிரச்சனை அல்ல, ஆனால் சில மக்களுடைய வீடு இருக்குது, வீட்டு மட்டத்துக்கு தண்ணி இருக்குது. சில வாலிபர்கள் மோட்டார் சைக்கிள்களை அதுல முறுக்கி கொண்டு போறாங்க. அதுல வரக்கூடிய அலைகளால் அவர்களுடைய வீட்டுக்குள் வெள்ளம் வருகிறது. இது அக்கரப்பத்தில் நடக்கிற சம்பவம். குத்பாவில் சொல்ல சொன்னதால் நான் சொல்கிறேன். சகோதரர்களே, நாம் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அநியாயம் செய்துவிடக் கூடாது. தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா எத்தனை லட்சம் ரூபாட சாமான்கள் வீணாக போகும் சகோதரர்களே. மற்றவங்க அழிகிறது நமக்கு புதுனமா? மற்றவன் கஷ்டப்படுறது நமக்கு புதுனமா? சகோதரர்களே, உதவி செய்வோம். உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அநியாயம் செய்யக்கூடாது. ஆக அல்லாஹு தாலா ஒரு குறுகிய கால வாழ்க்கை தந்திருக்கிறான். இந்த பாதிப்புகளை அல்லாஹ் தருகிறான். நாம் அவன் பக்கம் திரும்புவதற்காக, அவன் பக்கம் மீள்வதற்காக, நல்லவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். நாம் பள்ளி வாசல்களை நிறைப்போம் சகோதரர்களே. இன்னும் தொழுகைக்கு ஆட்கள் ஒழுங்காக வருவது கிடையாது. சிந்தித்து பாருங்க. நீங்க வெள்ளத்துல உதாரணமா ஒருத்தருக்கு கொடுக்கிறார், நான் கொடுக்கிறேன் உதாரணம், 1 லட்சம் ரூபாய் சல்லின்னா வச்சுக்கோ. அடுத்த வருஷம் நான் அவனுடைய வீட்டால போறேன், என்னை கண்டும் காணாமல் போகிறான். அவன் என்ன சொல்லுவேன்? நான் நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன். 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தேன், வெள்ளத்துல சாவ கடந்தான், நான் தான் உதவி செய்கிறேன், பாரு எப்படி போறான். சகோதரர்களே, வாழ்க்கையை தந்தது யாரு? அல்லாஹ். வசதியை தந்தது யாரு? அல்லாஹ். வாகனத்தை தந்தது யார்? அல்லாஹ். எல்லாத்தையும் தந்த அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 தரம் கூப்பிடுகிறான், வா பள்ளிக்கு. நீ கூப்பிடு, நான் போறேன். எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் சகோதரர்களே. உலகத்தில் யாரையும் ஏமாத்தலாம், யாரையும் ஏமாத்தலாம். தாயை ஏமாத்தலாம், டீச்சரை ஏமாத்தலாம், நிர்வாகத்தை ஏமாத்தலாம். அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது, மறந்து விடாதீர்கள்.